நீங்கள் நல்லவராக இருந்தால் வல்லவராவீர்கள் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். நல்லெண்ணம் உன்னை வலியவராக்கும். நீர் நல்லவராவதற்கும் என்ன செய்ய வேண்டும் என கேளுங்கள். அதற்கு மருந்து உன் மனதை பக்குவப்படுத்துவதாகும். உன் ஆன்மா வாழும் கோயில் என்னும் உடம்புக்குள்ளே ஒரு உண்டியல் உள்ளது. அந்த உண்டியலை நல்லெண்ணத்தை கொண்டு நிரப்ப வேண்டும். மறையான எண்ணத்தை கொண்டு நிரப்ப வேண்டாம். நிகழ்காலத்தில் உனக்கு இன்பமும் துன்பமும் வருகிறதென்றால் நீர் இப்போது செய்யும் நல்ல செயல்களும் இன்பமும் முன்னர் செய்த வினைகளுக்கு தீய நிகழ்வுகளும் உன் நிகழ்கால வாழ்க்கையில் இடம்பெறுகிறது என்பது கருத்தாகும். இப்போது உன் உண்டியலுக்குள்ளே தீயவை மட்டுமே இருக்கின்றது என்பது கருத்து. முழுதாக நிறைந்திருந்தால் நீர் அரக்கன் போல் நடந்து கொள்கிறவனாகும். அந்த உண்டியல் வெறுமையாக இருக்கிறதென்றால் உன் செய்வினை முடிந்து இனி உன் எண்ணமும் செயல்களும் எப்படி இருக்கிறதோ அதனை பொறுத்து உன் வாழ்க்கை அமையும். உன் செயல்கள் முழுவதும் நல்லெண்ணம் கொண்டதானால் உனக்கு துன்பமே இல்லை. உன் செயல்களில் நல்லெண்ணம் கொண்டவையும் தீய எண்ணங்கள் கொண்டவையுமே அமையுமானால் உண்டியல் தீய எண்ணங்களால் நிரப்பப்படும். நல்லெண்ணங்கள் அதிகமானால் உண்டியலின் தீய எண்ணங்கள் வற்றத் தொடங்கும். நீர் துன்பம், கவலை, தோல்வி, நட்டம், மன உளைச்சல் என்பவற்றை அனுபவிக்கும் போது உண்டியல் உள்ள தீயவை வற்றத் தொடங்கும். உண்டியலை நல்லெண்ணத்தால் நிரப்புவீரானால் நீர் விடும் சிறு சிறு பிழைகளின் போது யாராவது ஒருவர் அதனால் வரும் துன்பத்தை முன்வந்து துடைப்பதற்கான ஏற்பாடு கடவுளால் செய்யப்பட்டிருக்கும் என்பதை நம்ப வேண்டும். அது எப்படி என்று கேட்கலாம். தியானம் என்பது உன் ஆன்மாவை பக்குவப்படுத்தும் மருந்து என சொன்னேன். களிமண்ணை கடவுள் சிலையாகவும் மாற்றலாம், அரக்கன் உருவமாகவும் மாற்றலாம். மனதை பக்குவப்படுத்த கோயில் உண்டியலுக்குள் நல்ல சக்தியை நிரப்ப உன் மனதுக்குள் ஆற்றலை வழங்குவது தியானமாகும். ஒன்றை காந்தமாக்க வேண்டுமானால் ஒரு சக்தி படைத்த காந்தம் வேண்டும். உனக்கு இருக்கும் கண்ணுக்கு புறப்படாத அந்த சக்தி தான் கடவுள். அந்த கடவுளை நல்லெண்ணம் எனவும் கூறலாம். காந்தத்தில் ஒட்டும் முனையும் இருக்கும், தள்ளும் முனையும் இருக்கும். கடவுள் ஒட்டும் முனையை மட்டுமே பயன்படுத்துவார். அவருடன் ஒட்டக்கூடிய முனை நல்லெண்ணம் மட்டுமே ஆகும். நீரும் ஒட்டும் முனையை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். நல்லெண்ணம் ஒட்டும் முனை, மறை எண்ணம் தள்ளும் முனை. அகங்காரத்தால் பிடிக்கப்பட்டிருக்கும் உன் ஆன்மா இருக்கும் உடம்புக்குள் இருக்கும் உண்டியல் தள்ளும் முனை கொண்டு நிரப்பப்பட்டுள்ளது. தள்ளும் முனைகள் உண்டியலிருந்து வெளியேற உண்டியலை ஒட்டும் முனை கொண்டு நிரப்ப வேண்டும். நல்லெண்ணத்தினை மட்டுமே முன்னால் வைத்து உன் மனதை காந்தமாக்க வேண்டும். அப்போது உன் செயல்கள் நல்லவையாக மாற்றம் எடுக்க உண்டியல் நல்லெண்ணம் கொண்டு நிரம்பும். ஒன்றை காந்தமாக்க உராய்வது போல் உராய வேண்டும். உராய்வதென்றால் உறைஞ்சுவதல்ல, அங்கும் இங்கும் தொற்றபடி உறைஞ்சுவதல்ல. ஒரு காந்த முனையை முன்னோக்கி வைத்து நிரப்பிக் கொண்டு சென்று முடிந்ததும் அதனை தூக்கி அப்புறப்படுத்தி மீண்டும் அதே முனையை வைத்து முன்னோக்கி வைத்து நிரப்பிக் கொண்டு சென்று முடிந்ததும் அதனை தூக்கி அப்புறப்படுத்த மீண்டும் அதே முனையை முன்னோக்கி வைத்து இவ்வாறு தொடர்ந்து 1000 தடவைகள் இல்லை, உனக்கு முடிந்த அளவு தடவை செய்யுங்கள். நீ எதனை காந்தமாக்க நினைத்தாயோ அதனை கடவுள் காந்தமாக்கி விடுவார். இந்த காந்தமாக்கும் செயல்முறையை பாடசாலை பிள்ளைகளும் அறியும். அதேதான் இங்கும் நல்லெண்ணம் என்னும் கற்புலனாகாத அபார சக்தியை கொண்டு உன் உண்டியலை நல்லெண்ணத்தால் நிரப்ப உன் மூச்சு காற்றுடன் நல்லெண்ணத்தை மட்டும் அனுப்பி கொண்டே இரு. மறை எண்ணத்தையும் சேர்த்து பிழையாக உராயத் தொடங்குகிறானால் உண்டியல் தீய எண்ணங்கள் குறைவடையாது, மேலும் நிரம்பத் தொடங்கும். ஆகையால் நீர் ஒருபோதும் மறைப்பக்கத்தை நினைக்க வேண்டாம். நல்லதை மட்டும் எப்போதும் நினை. அப்போது உன் கோவில் உண்டியல் நல்லெண்ணத்தால் நிரம்பிவிடும். அதன் பின் உன் எண்ணம் எப்போதும் நல்லெண்ணமாக இருந்தால் உன் ஒப்பந்த காலம், அதாவது இறப்பு, இன்பத்தை மட்டுமே தரும். இறப்பு வரை இன்பத்தை மட்டுமே அனுபவிப்பாய். இப்போதும் துன்பம், கவலை, தோல்வி, நட்டம், மனக்குழப்பம் வருகிறது என்றால் நேற்று செய்த செயலின் விளைவுதான் அது என்பதை உணர வேண்டும். அதனையே நீர் ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும் முன் அதனை பற்றி நினைத்து பார்க்கின்றாய். அந்த விளைவுக்கான காரணத்தை சிந்தித்தறிந்து இனிமேல் தவறு நிகழக்கூடாதென
நினைத்துக் கொள்கின்றாய். அதுவே நீர் படுக்கைக்கு போகும் முன் செய்கின்ற தியானம் என நான் சொன்னேன். நீர் நல்லெண்ணத்துக்கு மாறாக ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் உனக்கு எந்த துன்பமும் கவலையும் தோல்வியும் நட்டமும் மனக்குழப்பமும் வராது என்று நான் கடவுளை நம்புவது போல நீங்களும் தியானத்தை நம்ப வேண்டும். உன்னை நிச்சயமாக தியானம் காப்பாற்றும் என்று முத்தையா முனிவர் திடமாக சொல்லுவார். எல்லோருக்கும் நல்லதை செய்ய நீ நினைப்பதானால் தன்னலத்துடன் பொதுநலன் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். உன் எண்ணமும் செயல்களும் நல்லவையாக இருந்தாலும் சிலர் அதனை புரிந்து கொள்வதில்லை. சில உறவுகளின் ஆலோசனைகள், சில நண்பர்களின் வார்த்தைகள், சில பொறாமை கொள்ளும் மனிதர்களின் செயல்கள் உங்கள் தைரியத்தை உடைக்க முடியாது. அதற்கு உங்கள் நல்லெண்ணம் பக்கபலமாக இருக்கும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் உனக்கு கோபம் வராது, மனக்குழப்பம் வராது. அமைதியாக கடந்து செல்லும் ஆற்றலை நல்லெண்ணம் உனக்கு காவல் தெய்வமாக இருக்கும். நல்லெண்ணம் என்றால் தியானம் எனவும் குறிப்பிட்டேன். தியானம் உனக்கு சிந்திக்கும் ஆற்றலை ஏற்படுத்தும். உணர்ச்சி வசப்படாது, மனக்கவலை ஏற்படாது. பொறுமை காத்து அமைதியாக மௌனம் காத்து உங்கள் அமைதியை, உங்கள் ஆற்றலை, உங்கள் சுயமரியாதையை காப்பாற்றும் வலிமையை கொடுக்கும். உணர்ச்சி வசப்படாது மௌனமாக இருப்பதற்கும், கோபத்தை வெளிப்படுத்தாது இருப்பதற்கும், கவலைப்படாது இருப்பதற்கும், இடைவிடாது உன் நல்லெண்ணத்துடனான உன் முயற்சியை, உன் இலக்கை நோக்கி முன்னேறும் மன வலிமையை தியானம் அளிக்கும். நீர் படைக்க வேண்டிய சாதனைக்கு அந்த நல்லெண்ணம் கொடுக்கும் மன வலிமை உனக்கு பக்கபலமாக இருக்கும். கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படுவீர்கள். மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் மௌனமாக இருப்பீர்கள். பேச வேண்டிய இடத்தில் இடித்துரைப்பீர்கள். அதற்கான பயிற்சியை நல்லெண்ணம் உனக்கு அளிக்கும் என முத்தையா முனிவர் கூறுவார். பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது, வாய் திறக்கக்கூடாது என்று முத்தையா முனிவர் சொல்வதில்லை. அவையும் கடவுள் மனிதருக்கு அளித்துள்ள வாய்ப்புகளாகும். அதனை சரியாக பயன்படுத்த வேண்டியது மனிதனின் பொறுப்பாகும். அதற்கான சுதந்திரத்தையும் கடவுள் மனிதருக்கு அளித்துள்ளார். பிள்ளை வளர்ப்பின் போது கோபப்பட்டு பிள்ளைகளை தண்டித்து வளர்ப்பது நல்லெண்ணம் இல்லை என்று சொல்ல முடியாது. தீங்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் பொய் சொல்லி தீங்கை தடுப்பது நல்லெண்ணம் இல்லை என்று சொல்ல முடியாது. தீமை இடம்பெறும் போது மற்ற எல்லாரையும் போல் வாய் மூடி மௌனமாக இருக்காமல் இடித்துரைத்தல் நல்லெண்ணம் இல்லை என்று யாரும் சொல்ல முடிவதில்லை. குற்றம் நிகழ இருக்கும் சந்தர்ப்பத்தில் எவரும் வாய் திறக்க பயந்து போயிருக்க நீர் கொதித்தெழுவீரானால் மற்ற எல்லோரும் உன்னோட சேர்ந்து கொதித்தெழுவதை அனுபவங்கள் காட்டுகின்றன. அவ்வாறு ஒருவரும் உன்னோடு இல்லாவிட்டாலும் உன்னை கடவுள் கைவிட மாட்டார், காப்பாற்றுவார் என்று முத்தையா முனிவர் சொல்வார். அவ்வாறான இடங்களில் கோபம் கொள்வதற்கும் பொய் சொல்வதற்கும் கொதித்தெழுவதற்கும் கடவுள் நிச்சயமாக தண்டனை கொடுப்பதில்லை. அதற்கு அதிகமாக மதிப்பெண்ணை வழங்குவார் என முத்தையா சுவாமிகள் சொல்லுவார். இவைதான் மிருகத்துக்கும் ஆறறிவு படைத்த மனிதருக்கும் இடையிலான வித்தியாசம் என்று சொல்லுவார். இவ்வளவு அதிக நன்மை கொண்ட நல்லெண்ணத்துக்கு செலவு செய்ய வேண்டியதில்லை, சிரமப்படவும் தேவையில்லை. ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நாங்கள் தியானம் செய்ய ஒரு அமைதியான இடத்தில் வடக்கு நோக்கி மடுகாலில் வந்து தியானம் செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லுவேன். அதிகாலை 4:30 மணிக்கு ஒரு நாளில் ஒரு தடவை என்று நான் சொல்லுவதுண்டு. இவ்வாறு இந்த இயந்திரமயமான உலகில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த நேரத்தை மட்டும் ஒதுக்க வாய்ப்பிருக்கும் என்பதாலே தான் அவ்வாறு ஒரு நாள் மட்டும் என்று சொன்னேன். அது இருந்து வணங்குவதற்கான நேரம். ஒரு நாளின் 24 மணித்தியாலத்தில் மற்றெல்லா நேரங்களிலும் நின்றும் இருந்தும் கிடந்தும் வணங்கலாம், தவறில்லை. எல்லாம் தியானமே. தியானம் என்றால் நல்லெண்ணத்தை நிலை நிறுத்துதலாகும், வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் நல்லெண்ணத்தை மூச்சுக்காற்றுடன் இணைத்து கட்டி உடம்புக்கு உள்ளே அனுப்பும் பழக்கத்தை ஆக்கிக் கொள்ள முடியும். அப்போது சில நாட்களில் நல்லெண்ணம் அனுப்பப்படுதலும் மூச்செடுத்தல் போன்ற தன்னியக்கமாக மாறிவிடும் என்று சொல்லுகின்றேன். தியானம் என்றால் நல்லெண்ணத்தை மட்டும் உடம்புக்குள் அனுப்பும் செயல் மட்டுமே ஆகும். மாறான எண்ணம் எந்த வகையிலும் உள்ளனுப்பப்படக்கூடாது. அப்போது உன் உடம்புக்குள் இருக்கும் கோயில் உண்டியல் மறை சக்தியினால் நிரம்பிவிடும். அறிவும் நல்லறிவும் ஒருங்கே பெற்ற மனிதரின் மனச்சாட்சி கூறுகின்ற செயற்பாடுகள் நல்லெண்ணமாகும். தனக்கு வரக்கூடிய நன்மையில் சந்தேகம் இருந்தாலும் மற்றவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்ற திடமான நம்பிக்கையுடனான உன் எண்ணமும் செயலும் தான் நல்லெண்ணமாகும். நல்லெண்ணம் உடம்புக்குள் செல்ல வேண்டுமானால்
தியான நேரத்தில் வேறு எண்ணங்கள் வந்து மனதை குழப்பக்கூடாது. ஆரம்பத்தில் மூச்சு உள்ளே போவதையும் திரும்பி வெளிவருவதையும் அவதானித்து பாருங்கள். அவ்வளவு நேரமும் வேறு எண்ணங்கள் உங்கள் மனங்களை குழப்பாது என்பதை உணர்வீர்கள். அந்த அவதானிப்பு மூளையின் கட்டளைப்படியான செயலாக ஆரம்பத்தில் இருந்தாலும் சில நாட்களில் அது தன்னியக்கமாக ஆட்டோமேட்டிக் செயலாக மாறிவிடும். பின்னர் சில நாட்களுக்கு பின்னர் அந்த வணக்க நேரத்தில் நேற்று அதாவது முதல் நாள் நடந்த செயற்பாடுகளை ஒவ்வொன்றாக நினைத்து பாருங்கள். அதன் விளைவுகளையும் நினைத்து பாருங்கள். அப்போது வேறு எண்ணங்கள் வந்து குழப்பாதிருக்கிறது என உணர்வீர்கள். உங்கள் நல்லெண்ணத்தில் ஏதும் குறைபாடுகள் பெற்றதா என்பதை ஆராயும் நோக்கமாக இருப்பதால் வேறு எண்ணங்கள் உங்களை குழப்ப மாட்டாதெனவே நான் நினைக்கின்றேன். விருப்பமான ஒரு செயலை செய்யும் போதும் நினைக்கும் போதும் வேறு எண்ணங்கள் வந்து குழப்ப நியாயம் இல்லை. இந்த செயற்பாடுகளை நீர் அதிகாலை 4 மணிக்கு தியானத்துடன் சேர்த்துக் கொள்ளாது முதல் நாள் இரவு படுக்கைக்கு போகும் முன் செய்யும் தியானமாக இருப்பது சிறப்பாகும். அதிகாலை 4 மணிக்கு நீங்கள் செய்ய இருக்கும் தியானத்தில் அன்று செய்ய இருக்கும் வேலைகளை நடைமுறை இருக்கும் நிகழ்ச்சிகளை மனதில் நிறுத்துங்கள். இதுவும் உங்களுக்கு விருப்பமான எண்ணமும் செயலும் என்பதால் இடையில் வேறு எண்ணங்கள் குறுக்கிட மாட்டாது. சமைக்கும் வேலையாக இருக்கலாம், சாப்பிடுகின்ற பொருள் பற்றிய இதாக இருக்கலாம், வயலில் செய்கின்ற வேலையாக இருக்கலாம், கலந்து கொள்ள இருக்கின்ற நிகழ்ச்சிகளாக இருக்கலாம். நல்ல எண்ணத்துடன் வாங்க வேண்டியதை, கதைக்க வேண்டியதை, செய்ய வேண்டியதை, சாப்பிட வேண்டியதை எதனை செய்ய இருக்கிறீர்களோ அதனை நல்லெண்ணத்துடன் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். அன்று வேலைக்கு சென்று செய்தொழிலை தெய்வம் என்ற நல்ல எண்ணத்துடன் கடமையை செய்வேன் என்று உறுதி பூண்டு கொள்ளுங்கள். தியானம் என்பது வேறு எதுவும் இல்லை, இது மட்டும்தான். பலனை பற்றி நினைத்து பார்க்க வேண்டியதில்லை. பலனை நல்லெண்ணத்துடன் விட்டு விடுங்கள், அது பார்த்துக்கொள்ளும். நல்லெண்ணமே கடவுள். நீ செய்தொழிலை செய்ய வேண்டிய கடமையை நல்லெண்ணத்துடன் செய்தால் நீர் கோயிலுக்கு போய் கடவுள் கும்பிட வேண்டும் என்பதில்லை. நீர் கோயிலுக்கு போனாலும் என்னை நல்லவனாக்கு, வல்லவனாக்கு, எனக்கு நல்லெண்ணத்தை தா, எல்லோராலும் விரும்பப்படுகிறவனாக்கு, எல்லோராலும் மதிக்கப்படுகிறவனாக்கு என்று மட்டுமே கேள். அதுதான் நல்லெண்ணம். கடவுள் எனக்கு எதையும் தருவதில்லை. காசையும் கேட்க வேண்டாம், எதினையும் கேட்க வேண்டாம். காசையும் தருவதில்லை, தொழிலையும் தருவதில்லை, சுகத்தையும் தருவதில்லை, மனச்சுகத்தையும் தருவதில்லை, உடற்சுகத்தையும் தருவதில்லை, பொதுவாக எதனையும் தருவதில்லை. கடவுள் தேவையான எல்லா வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளார். நீதான் தெரிவு செய்து தேவையானதை எதனையும் முயற்சித்து பெற்றுக் கொள்ளலாம். உன் முயற்சி இல்லை எனில் கடவுளாலும் ஒன்றும் செய்ய முடியாது. சோத்தை தருவார், வந்து ஊட்டியும் விடுவார் என்று பார்த்திருக்கலாமா? பட்டினி கிடந்து சாக வேண்டியதான். ஒன்றை மட்டும் நம்ப வேண்டும், செய்வினை எதுவோ அறுவடையும் அதுவே இருக்கும். நல்லது மட்டுமே உன் விதையெனில் நல்ல விதையை விதைக்கு நீ ஏன் தீய விளைவை எதிர்பார்க்க வேண்டும்? உனக்கு கிடைக்கும் நீதியான விளைச்சலில் யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் கடவுளின் நீதி. கருத்த கொழும்பான் மாமரத்தை நாட்டி கருத்த கொழும்பான் மாம்பழத்தை அறுவடையாக பெறலாம். அல்லது அந்த கருத்த கொழும்பான் மாமரத்தின் ஒரு கிளையில் செம்பாட்டான் கிளையையும் ஒட்டி அந்த கிளையிலும் செம்பாட்டான் மாம்பழத்தையும் பெறலாம். பிள்ளைக்கு நல்லதை செய்து நல்ல பிள்ளைகளினால் நல்ல அறுவடையை, இன்பத்தை அனுபவிக்கலாம். அத்தோடு மற்றவருக்கும் உதவி செய்து பேரின்பத்தையும் பெறலாம் என்று முத்தியா முனிவர் சொல்வார். அனுபவம் அறிவை கொடுக்கும், அறிவு சிந்தனை ஆற்றலை ஏற்படுத்தும். சிந்தனை ஆற்றலுடன் நல்லறிவும் சேர்ந்தால் சகிப்புத்தன்மை, பொறுமை, மௌனம் காத்தல், மன அமைதி என்பன தானாக வரும். நட்டம், துன்பம், கவலை, வேதனை, பயம் என்பன ஏற்படாது. என்றென்றும் நல்லென்பத்துக்கு இட்டு செல்லும் என முத்தியா சுவாமிகள் சொல்லுவார். எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தா நல்லெண்ணம் என்னும் கடவுள் மீது கொள்ளும் திடமான நம்பிக்கையாகும். கடவுள் சப்பு மேண்டி சப்பு தொடரும்.